வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹவு டு என்ஹான்ஸ் தி செல்ஃப் எஸ்டீமை எப்படியெல்லாம் வளர்த்துக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த செல்ஃப் எஸ்டீம் வளர்த்துக்கிறது அப்படின்றது வந்து ஹவு அதர்ஸ் ஆர் ஹேவிங் ஒப்பீனியன் அபவுட் அஸ் அப்படின்றத பொறுத்து தான். நம்மளை பற்றி மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு எப்படி ஒரு அபிப்பிராயம் வளர்த்துக்க முடியுது, அவங்களோட ஆட்டிடியூட் மற்றவங்கள ரேட் பண்ணுறதுல எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் செல்ஃப் எஸ்டீம் வந்து வளர்த்துக்க முடியும். ஆனால் நம்ம அது எப்படி இருக்கோம்னு சொன்னால் நம்மளோட பழகிறத அடிப்படையிலையும் நம்மளை பற்றி அவங்க வந்து ஒரு கணிப்பு ஏற்படுத்திக்க முடியும். வகுப்பறையில் ஒரு குழந்தை இருக்குது, ஒரு பையன் இருக்குது, ஒரு பாய் ஆர் கேர்ள் ஓவர் மேபி. அது என்ன பண்ணும், எல்லாரையும் அடிச்சுட்டு சாமானெல்லாம் எடுத்துகிட்டு அவன் பென்சில் டப்பாலாம் கீழே போட்டு அதில் இருக்க அந்த ஷார்ப் எல்லாம் கீழே உடைக்க வச்சு அப்படி ஒரு நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கா, இல்லை எல்லா பென்சிலையும் எடுத்து ஆறார்கிட்ட கொடுக்குறதா, தனக்கு எதான வேணும்னு ஒரு பொசசிவ்னஸ் இருக்கா, தன்னோடது தானே வச்சுக்கிறது பற்றி ஒரு ஆட்சேபனே இல்லை. ஆனால் அடுத்தவனோட பக்கத்தில் இருக்கிற அந்த பென்சில் பாக்ஸில் இருக்கிற இரேசர், அப்புறம் வந்து அந்த ஸ்கொயர்ஸ் எது வேணுமோ அதெல்லாம் தனக்கு வேணும்னு எடுத்து வச்சுருட்டா அந்த பிஹேவியர் ஆட் டு பி எஸ்டியூடு. இட் கேனாட் பி ரேட்டட் பாசிட்டிவ்லி. அது மாதிரி அடுத்த சோஷியல் இன்டராக்ஷனில் இது வகுப்பறையிலே ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் உண்டு, வளர்ந்தவங்களுக்கு அடலசன்ஸில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு சோஷியல் இன்ட்ராக்ஷன் உண்டு. ஸோ த மோர் யூ ஆர் இன்ட்ராக்டிங் வித் அதர்ஸ், அடுத்தவங்கள்கிட்ட நம்ம எப்படி பழகிறோம், வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் வெளியில் இருக்கிறவங்க இருந்தாலும் அந்த செல்ஃப் எஸ்டீம் அந்த அடிப்படையில் தான் நம்மளை பற்றி அது வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் செல்ஃப் பர்செப்ஷன் வரும்போது சரி நம்ம இப்படியெல்லாம் நல்லா படிக்கிறோம், நல்லபடியாக நம்மளை எல்லாரும் என்ன ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கொண்டாடத்தக்கின அந்த ரேட்டிங்ஸ் தகுந்த மாதிரி நம்மளோட செல்ஃப் பர்செப்ஷன், அந்த செல்ஃப் எஸ்டீம் அதெல்லாம் என்ஹான்ஸ் ஆகும். இது வந்து நம்ம பிள்ளைங்களை நம்ம தாய் தகப்பனே எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றத பொறுத்தும் அது அதிகமாகும். ஆனால் சில நேரத்தில் அங்கே வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்கும். யாருமே தாய் தகப்பன்னு சொன்னால் தன் பிள்ளைங்க எப்படி இருந்தாலும் அவங்கள கொண்டாடுவாங்க. நம்ம குழந்தை பொய் சொல்கிறது, இல்லாட்டி ஏமாத்துறது, இல்லாட்டி நிஜத்தை சொல்ல மாட்டேன்றது, அப்போ கூட அந்த நிஜத்தை சொல்ல மாட்டேன்றதெல்லாம் அந்த குணத்தை குழந்தைகிட்டேருந்து கர்டைல் பண்ணாதான் ஈ கேன் கம் அவுட். அவன் வேலையை செய்ய மாட்டான், ஒரு புத்தகத்தை கூட எடுத்து அடிக்க வைக்க மாட்டான். அப்போ கூட அவனை வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம கொண்டாட முடியாது. ஒரு ஸ்டேஜ் ஆனவுடனே ஒரு 8 கிளாஸ் 9 கிளாஸ் வந்தவுடனே யூ ஷுட் லேர்ன் டு டூ ஹிஸ் ஒர்க் அப்படின்றத அந்த குழந்தைக்கு சொல்ல தரணும். அப்போ கூட பரவாயில்லையே நல்லாவே புத்தகத்தில் அடிக்க வச்சுக்க மாட்டேன்றானே அப்படி யாரும் கொண்டாட மாட்டாங்க. அது வந்து சர்வெண்ட்டாக இருந்தாலும் பொருந்தும், சன்னாக இருந்தாலும் பொருந்தும். அதே மாதிரி ஒரு டாக்டர் இருக்கிறாங்க, அவங்க வந்து அவங்களோட வேலையை சரியாக செய்ய மாட்டாங்க, அவங்களே என்ன பண்ண மாட்டாங்க, புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சு இல்லாட்டி ஸ்கூலுக்கு ஒழுங்காக போய் ஒரு டியூஷன் போயிட்டு வந்துட்டு அடுத்த வேலை என்ன செய்யணும்னு கேட்காம மறுபடியும் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஆல் தீஸ் திங்ஸ் வில் ஹெல்ப் தி என்ன உங்களை பற்றி ஒரு ரேட் பண்ணுறதுக்கு ஒரு உதாரணமாக அமையும். ஆனால் தாய் தகப்பன் அதை பற்றி கன்சிடர் பண்ணாமல் நம்ம குழந்தை அப்படின்னு எப்போ நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி தவறான ரேட்டிங்ஸ் என்ன பண்ணோம், வேறு ஒரு இடத்துல போய் இன்னொரு இடத்துல தங்கி ஒரு வேலைக்கு போகிறோம், இல்லை இன்னொரு இடத்துல தங்கி படிக்கிறதுக்கு வரோம், இல்லை இன்னொரு சோஷியல் இன்ட்ராக்ஷனில் அப்பார்ட் ஃப்ரம் பேரண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு ஒரு போனால் நம்மளை பற்றின ஒரு கணிப்பு அங்கே வந்து டொயங்கன்னு இறங்கி இட் வில் கம் டு 0 வந்துடும். சரியாகவே ஐயோ அந்த பொண்ணு வந்தால் வருமா உட்காந்துட்டு போயிடும், ஒருத்தரோட இன்ட்ராக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்மளோட செல்ஃப் எஸ்டீம்ன்றது வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ நம்மளால் எல்லாரோடையும் பழக முடியாது. ஸோ எப்போவும் செல்ஃப் எஸ்டீம் உயர்வான நிலைமையில் இருக்கணும்னு சொன்னால் சரியான வேலையை சரியான கோணத்தில் எப்பவும் செய்யணும். எங்கேயும் ஏற்புடையக்கூடிய செயல்களை மட்டும்தான் செய்யணும். அதுக்கு தொடர்புடைய செய்திகளையே நம்ம செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். சோஷியல் இன்ட்ராக்ஷனில் ஹவ் வி ஆர் பிஹேவிங். சிலவங்க சரியாக சொல்லுவாங்க, நம்ம சரியாக சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்றதுனால தே வில் கிவ் என்ன தப்பான ஒரு கணிப்பு சொல்லுவாங்கன்னு அதை ஏற்றுக்க வேண்டாம். தேர்பை தட் வில் என்ஹான்ஸ் அவர் செல்ஃப் எஸ்டீம். ஆனால் நம்மளும் தவறாக நடந்துக்கும் பொழுது அவங்களும் தவறாகவே சொல்கிறாங்கன்னா அது வந்து டிமோரலைஸ் பண்ணோம். ஆனால் நம்ம தவறாக நடந்துக்கும் பொழுது நம்ம தாய் தகப்பனோ தாத்தா பாட்டியோ நம்மளை உயர்வாக சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து தவறான ஒரு செல்ஃப் எஸ்டீமுக்கு கொண்டு போய் நிறுத்தும். அது செல்ஃப் எஸ்டீமுக்குள்ளேயே வரவே வராது. ஸோ செல்ஃப் கான்செப்ட் வேறு, செல்ஃப் கான்செப்ட் வேறு, செல்ஃப் பர்செப்ஷன்றது வேறு. ஆனால் செல்ஃப் எஸ்டீம்ன்றது இதுக்கு எல்லாத்துக்கும் வேல்யூ ஆட் பண்ணுறோம். நம்ம நல்லா படிக்கிறோம்னு சொன்னால் அது தட் இஸ் அ வேல்யூ. உங்களுக்கு ஏற்கனவே உங்களை பற்றி இருக்கிற செல்ஃப் கான்செப்டுக்கு இந்த ஆடட் வேல்யூ அதை செல்ஃப் எஸ்டீமாக என்ஹான்ஸ் பண்ணோம். ஸோ இது தனித்தனியாக நம்ம படிக்கும் பொழுது ஒரு நேரத்துலையும் நம்மளுக்கு வித்தியாசமான ஒரு அணுகுமுறைகளை கொடுக்கும். ஆனால் ஆல் த 3 வில் லீட் டு தி சேம் லைன் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும்.
இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.